ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக 10 விடுகதைகள் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க 10 விடுகதைகளையும் முத்தாக பார்க்கலாம். முதல் விடுகதை. இங்கிருந்து பார்த்தால் இரும்பு குண்டு, எடுத்து பார்த்தால் இனிய பழம். அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா விளாம்பழம். யார் யாரெல்லாம் இந்த பழம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க. இது ரொம்ப பிடிக்கும்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நம்ம சேனலில் போடுற விடுகதைகள், கடிஜோக்ஸு, பொது அறிவு வீடியோவெல்லாம் பார்த்துட்டு யாரெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். இரண்டாவது விடுகதை. ஆடி ஓய்ந்த பின் அம்மணி வருவாள். அவள் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஆவணி. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிய விளையாட்டு. ஸ்க்ரீன்ல தெரியிற இமேஜஸை பார்த்துட்டு இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். 3 வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். இதோ டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை இதோ ஸ்க்ரீன்ல வந்துருச்சு பாருங்க. மூணாவது விடுகதை. இந்த மானால் நடக்க முடியாது. அது என்ன மான்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா அந்தமான். இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீன்ல தெரியிற இமேஜஸை பார்த்து இது என்ன ஊருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா விருதுநகர். யார் யாரெல்லாம் நம்மளோட வீடியோவை விருதுநகர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாலாவது விடுகதை. ஆடாமல் பாடுவான், அசையாமல் பேசுவான். அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா வானொலி பெட்டி. அதாவது ரேடியோன்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல, அதுதான். யார் யார் வீட்டிலலாம் ரேடியோ இருக்குன்னு சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் பாக்ஸ் மாதிரி பெருசா ஒரு ரேடியோ இருக்கும். இப்போ நிறைய பேர் வீட்டில் ரேடியோனா என்னன்னே தெரியல. ஃபோனில் வருமே ரேடியோ, அதுதான் எஃப்எம் ரேடியோ தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஓகே, இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக ஒரு கடிதம் பார்க்கலாமா? வாங்க வாங்க. மேக்ஸ் புக்கு ஏன் ரொம்ப சோகமாக இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேக்ஸ் புக்கு சோகமா இருக்கா? ஆமாம். தெரியலையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படித்தான், சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதனால தான். 5வது விடுகதை. 12 பிள்ளைகள் உள்ள பெரிய குடும்பத்தில் இந்த பிள்ளை மட்டும் சவள பிள்ளை. அவன் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா பிப்ரவரி மாதம். இதோ அடுத்த மாசம்தான். நொடிக்கு நொடி சுவாரஸ்யங்கள் கொண்ட இவ்வுலகில் அறியப்படாத பல விஷயங்கள் உண்டு. அதில் சில விஷயங்கள் இதோ. இன்னைக்கு 5 பொது அறிவு வினாக்கள் பார்க்கலாமா? 1. உலகில் மொத்தம் எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன? ஆப்ஷன் ஏ 12, ஆப்ஷன் பி 18, ஆப்ஷன் சி 20, ஆப்ஷன் டி 24. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் டி 24. 2. வடிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்?
ஆப்ஷன் ஏ ராமானுஜம், ஆப்ஷன் பி பிரம்மகுப்தா, ஆப்ஷன் சி யூக்ளிட், ஆப்ஷன் டி ஆரியப்பட்டா. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் சி யூக்ளிட். 3. பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 365 நாட்கள், ஆப்ஷன் பி 365.25 நாட்கள், ஆப்ஷன் சி 365.5 நாட்கள், ஆப்ஷன் டி 366 நாட்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் பி 365.25 நாட்கள். 4. அதிக ஆக்சிஜனை வெளியிடும் மரம் எது? ஆப்ஷன் ஏ அரசமரம், ஆப்ஷன் பி ஆலமரம், ஆப்ஷன் சி வேப்பமரம், ஆப்ஷன் டி பனைமரம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் ஏ அரசமரம். 5. 5 கண்களுடைய பூச்சி எது? ஆப்ஷன் ஏ சிலந்தி, ஆப்ஷன் பி கரப்பான்பூச்சி, ஆப்ஷன் சி தேனி, ஆப்ஷன் டி வண்ணத்து பூச்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஆப்ஷன் சி தேனி. 6வது விடுகதை. கூனி கிழவிக்கு வயிறு நிறைய பற்கள். அவள் யார்? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா கதிர் அறிவாள். போன விடுகதை வீடியோல ஒரு தமிழ் புதிர் பாடல் ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீன்ல தெரியிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அது என்ன சாங்னா உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் அப்படின்னு சிவகார்த்திகேயனோட பியூட்டிஃபுல்லான சாங் வருமே, அந்த சாங் தான். யாருக்கெல்லாம் சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. 7வது விடுகதை. பூ பூவாய் இருக்கும் ஆனால் தலையில் வைக்க முடியாது, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா காலிஃப்ளவர். இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஒரே எழுத்து தான் 2 இடத்துலயும் வரும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதோ ஸ்க்ரீன்ல இமேஜ் வந்துருச்சு, டைமரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா மன்மதன். 8வது விடுகதை. முல்லை தோட்டத்தில் கருப்பு முத்து, அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா கண். இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் பாடல். ஸ்க்ரீன்ல தெரியிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சாங் தான். 9வது விடுகதை. ஒரே பிள்ளைக்கு 1000 பிள்ளைகள், அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா ஆலமரம். யார் யாருக்கெல்லாம் ஷின்சானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ, ரெட் கலர் ஹார்ட்டும், டோரிமான் ரொம்ப பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும், டோரா புஜ்ஜி தான் ரொம்ப பிடிக்கும்னா பிங்க் கலர் ஹார்ட்டும், மோட்டு பத்துலு ரொம்ப பிடிக்கும்னா எல்லோ கலர் ஹார்ட்டையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் 10வது விடுகதை. அடித்தால் வலிக்கும், கடித்தால் இனிக்கும், அது என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10. அதோட விடை என்னன்னா கரும்பு.
இப்போ கரும்பு சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, ஏன்னா பொங்கல் வரப்போகுது. யாரெல்லாம் பொங்கலுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த விடுகதைகள், கடுஜோக்ஸு, பொது அறிவு, சாங் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி சுவாரஸ்யமான விடுகதைகள் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு விடுகதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.